Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட் அந்த சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 6 இருக்கிற ப்ராப்ளம் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துடலாம். Calculate the correct reading if the main scale reading is 8 cm, Vernier coincidence is 4 and positive zero error is 0.05 cm. ஸோ கொஷின் நல்லா நம்ம கோத்ரூ பண்ணிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா கிவன் டேர்ம். ஸோ கிவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஷினில் என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம நோட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் கொடுத்துருக்கிறது இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங்கை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் லெட்டர் எம்எஸ்ஆர். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் விச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் which is equal to the VC, first letter, Vernier coincidence which is equal to 4. ஓகேவா? தென் பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் கொஷினில் கொடுத்துருக்கிறத நான் கீழே எடுத்து எழுதுகிறேன். ஸோ நல்லா அதை கோத்ரூ பண்ணிக்கணும். பாசிட்டிவ் ஜீரோ எரர், ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 0.05 சென்டிமீட்டர். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் ப்ளஸ் போட்டுக்கிறேன். சரியா? கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எழுதுகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கால்குலேட் த கரெக்ட் ரீடிங். ஸோ கரெக்ட் ரீடிங் தான் நம்ம என்ன பண்ணணுமா, கால்குலேட் பண்ணணுமா. ஸோ கரெக்ட் ரீடிங் விச் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறமா கரெக்ட் ரீடிங் என்ன கேட்டிருக்காங்க அது கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட லீஸ்ட் கவுண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ நமக்கு கேரி ஓவர் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு வெர்னியர் கோஇன்சிடென்ஸில் வந்து வெர்னியர் ஸ்கேலில் வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வெர்னியர் கேலிஃபருக்கு 0.01 சென்டிமீட்டர். அதே இது ஸ்க்ரூ காஜ் கேட்டாங்கன்னா 0.01 மில்லிமீட்டர்னு போடணும். ஸோ இப்போ நம்ம லீஸ்ட் கவுண்ட்டு இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர் எவ்வளோனா 0.01 சென்டிமீட்டர். அதாவது 1 மில்லிமீட்டரில் அதில் எவ்வளோ டிவிஷன் இருக்குன்னா 10 டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இந்த ஸ்கேல் ரீடிங்கில் வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும். அதான் நான் 10 போட்டிருக்கிறேன். ஸோ 0.1 மில்லிமீட்டர்னு வரும். இதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் சென்டிமீட்டரில் எழுதணும் அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர். ஸோ அதான் லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் ரீடிங். சரியா? அப்போ கரெக்ட் ரீடிங்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கரெக்ட் ரீடிங் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர், ஜீரோ எரர். ஓகேவா? இந்த எரர் கண்டிப்பாக நம்ம எழுதிக்கணும். அப்போ தான் வந்து எரரை வந்து கேன்சல் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ரீடிங் கிடைக்கும். ஸோ கரெக்ட் ரீடிங் ஃபார்முலா திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ எரர். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஸ்டினில் 8 சென்டிமீட்டர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ப்ளஸ் வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் எவ்வளோ 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ 0.01 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிக்கோங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் எரர். இந்த எரரை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மைனஸ் 0.05 ஆட் பண்ணால் தான் நமக்கு கேன்சல் ஆகும். கரெக்டாக? எந்த இது கொடுத்துருக்காங்களோ அப்படியே உல்ட்டாவும் போடணும். இங்கே ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் போடணும், மைனஸ் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் போடணும். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் அந்த எரர் எவ்வளோ 0.05 சென்டிமீட்டர். கிளியரா? ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து நமக்கு ப்ளஸ் 0.05 இருக்குது. அதை நம்ம அதை 0 ஆக்கணும் அப்படின்னா அதே வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். அதனால தான் நான் மைனஸ் 0.05 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 into 0.1 0.04
minus 0.05 எல்லாமே சென்டிமீட்டர். ஸோ நம்ம சென்டிமீட்டர் காமனாக எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணணும். 8 கூட 0.08 வந்து நமக்கு ஹோல் நம்பர். ஸோ 0.04 ஆட் பண்ணால் 408. ஸோ 8.04 மைனஸ் 0.05. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0.05 இதில் ப்ளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதில் மைனஸ். ஸோ 5ல் 4 போகாது. ஸோ 14. ஸோ அப்போ 9 அகெயின் 9 இங்கேருந்து 1 அங்கே போனால் 7. ஸோ 7.99. ஸோ த கரெக்ட் ரீடிங் என்ன அப்படின்னா 7.99 சென்டிமீட்டர். 7.99 சென்டிமீட்டர். ஸோ கரெக்ட் ரீடிங் இஸ் 7.99 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஓகேவா? Thank you, students.